நண்பா நண்பீஸ், ஆமா, நான் வேலையை விட்டுட்டேன். ஐ குவிட் மை ஜாப். எது? வேலையை விட்டுட்டியா? சை, சிரிக்கிற நீ. ஆமா, அப்ப சோத்துக்கு என்ன பண்ண போற? கொழுப்புடா உனக்கெல்லாம். ஏண்டா, அவன் வேலை கிடைக்காம சுத்திட்டு திரியறான். எது ஜாபு பிடிக்கலையா? இல்ல புரியல. பேஷன், ட்ரீமு, வேற என்னடாடி? கொஞ்சமாச்சும் ஃபேமிலி பத்தி யோசிச்சியாடா? தோ வெளியே போய் பாரு, அவன் எப்படி ஜாப் கிடைக்காம அங்க சுத்திட்டு திரிறான்னு. வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு யோசிச்சு தவிச்சுட்டு இருக்கான். ஜாப் கிடைக்காதனால கஷ்டம் தெரியும். உனக்கு ஈஸியா ஜாப் கிடைச்சிருச்சுல, அதனாலதான் தூக்கி போட்டு வர. வேற ஒண்ணும் இல்ல, கொழுப்பு, வேற ஒண்ணும் இல்ல. சரி, அடுத்து என்னதான் பண்ண போற? பிளான்? சரி, என்ன பிளான் வச்சிருக்க? டேய் மண்டப்பையிலே, ஃபியூச்சரை பத்தி கொஞ்சமாச்சும் துளியோண்டாச்சும் உனக்கு பயம் இருக்கா? அவ்வளவுதான், போச்சு லைஃப், போச்சு லைஃப் தொலைச்சிட்ட, அவ்வளவுதான். லைஃப தொலைச்சிட்டல, முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு. என்னைய பேச விடுன, என்னைய வாழ விடுன. சரி சொல்லு. இந்த மாதிரி ஒரு 1000 கொஷின்ஸ் உங்க மண்டைக்குள்ள ஓடி இருக்கலாம். பட் உங்களுக்கு ஓடுனுச்சோ இல்லையோ, நான் வேலையை விடுறப்ப எனக்கு 1000 இல்ல, லட்சக்கணக்கான இந்த மாதிரி கேள்விகள் என்ன நானே பார்த்து காரி துப்புற அளவுக்கு கேட்டுட்டு தான் இருந்தேன். கேட்டுட்டேன், துப்பிட்டேன். துப்புனா தொடச்சுக்குவோம். சரி, இப்போ நான் வேலையை விட்டதுக்கான காரணத்தை சொல்ல போறேங்க. என்னவா இருக்கும்? அதான் அப்பயே சொல்லிட்டானே, ஜாப் பிடிக்கலன்னு. அதுவும் தான். அப்படி என்னடா ஜாப் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மைண்ட் வயசுல நினைக்கிறது எனக்கு கேக்குதுங்க. என்ன ஜாப் நான் பார்த்தேன்னா, நானுமே மற்றவங்கள மாதிரி 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஜி முடிச்சுட்டு அப்புறம் பிஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போனவன் தான். ஸோ இவ்வளோ படிப்பு படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வேலையை விட்டுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பட் என்ன வேலை நான் பார்த்தேனா மக்களே, நான் படிச்சது ஒன்று, நான் வேலைக்கு போனது ஒன்று. ஸோ அங்கேயே ஒரு அடி விழுது. நான் படிச்சது அப்புறம் நான் சொல்றேன் என்ன படிச்சேன்னு. இப்போ என்னன்னா, என்ன வேலைனா, இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கொஞ்சம் வரைவேன். அழகா டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் மேக் பண்ணுவேன், போஸ்டர் டிசைன்லாம் லைட்டாக பண்ணுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக வரைவேன், எனக்கு வரைய தெரியும். அந்த வரைய தெரிஞ்ச காரணத்தினால எனக்கு கலர் தேரி, அதுக்கப்புறம் எப்படி ஒரு கலர் காம்பினேஷன் கொடுக்கணும், ஒரு ஏஸ்தட்டிக்காக எப்படி அழகாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ அது தெரிஞ்சதால எனக்கு நான் ஒரு எப்படி சொல்றது, அதை நான் போஸ்ட் கார்ட்ஸ் டிசைன் பண்ணி நான் வித்துக்கிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் பண்ணி கொண்டிருந்தேன். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஃபோட்டோஷாப் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோஷாப் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் கற்றுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சும்மா அந்த டிசைன்ஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தப்ப ஒரு மீட்டப்ல போயிட்டு, இந்த போஸ்ட் கார்டு மீட்டப்லாம் அங்கே பண்ணுவோம். அங்க போயிட்டு பண்றப்ப அங்க ஒரு ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, ஓகேவா, அந்த கம்பெனில இருந்து வந்தாங்க ஒருத்தவங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரிப்பா எங்களோட ஆபீஸ்ல கிராஃபிக் டிசைனர் வேகன்சி ஒன்று இருக்கு, நீ ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. பாரா, அந்த அளவுக்கு நான் சூப்பரா பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, நம்ம எதுவும் தேடி போல, அதுவா தானா அமையுது. சரி ஓகே, போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஒரு மாசங்கள் கேப் எடுத்துட்டோம், ஜாப் போயிருக்கணும். பட் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஜாயின் பண்ணேங்க. ஆனா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் சும்மானா இல்லை. ஏன்னா ஒர்க்குன்னு வந்துட்டா நம்ம பூந்து விளையாடிடுவோம். அதுல யாருமே நம்ம மேல ஒரு குறை சொல்லக்கூடாது. ஒன்னாலதான் இந்த கிளைண்ட் போச்சு, ஒன்னாலதான் இந்த ஒர்க் டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்து, நான் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப புதுசா இருந்துச்சு. நான் முதல்ல அந்த ப்ரொஃபைலை பார்த்துட்டு என்ன நினைச்சேன்னா, அவங்க அந்த ஆஃபீஸ் ஏதோ ஒரு ஈவெண்ட் மேனேஜ் பண்றாங்க போல, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த மொட்டை மாடி மியூசிக். ஸோ அந்த மாதிரி பண்ற கூட்டம் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன்னு சொன்ன உடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அடப்பாவி, நான் ஜாலியா வைப் பண்ணலான்னு வந்தேன். இங்க என்ன நம்ம கொஞ்சம் பாட தெரியும், ஆட தெரியும், அதை கொஞ்சம் நம்ம போய் நம்ம டேலண்ட்ல காட்டலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிட்டேன். சரி ஓகே, சேர்ந்துட்டோம், நம்ம வேலை பார்த்தானே ஆகும்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே கத்துக்கிட்டேங்க. ஆக்சுவலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதுல எப்படி ஒர்க் ஆகுது, சோசியல் மீடியால எவ்வளவு சோசியல் மீடியாஸ் இருக்கு, எப்படிலாம் போஸ்ட் போடணும், என்னென்ன ரேஷியோஸ் இருக்கு, எப்படி நம்ம கிளைண்ட்டை அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அந்த பிராண்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி போஸ்டர்ஸ்லாம் பண்ணணும், வீடியோஸ்லாம் பண்ணணும், ரீல்ஸ் எல்லாம் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செல்ஃப் தாட் தான். பட் இந்த டிசைன் டைப்ல நம்ம அங்க நம்ம தான் டிசைனுக்குன்னா நம்ம மட்டும்தான் ஒத்தால வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட இன்புட் எவ்வளவோ இருக்குமோ அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து, அந்த டைம்ல தான் அந்த ஏஐலாம், அந்த ChatGPTலாம் அப்பதான் அறிமுகம் ஆகுது. ஸோ அதோட சேர்ந்து அது கூட இன்வால்வ் ஆகி எப்படிலாம் நம்ம கத்துக்கலாம், நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மொத்தமா அந்த இடத்த கத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிறப்பதான் அந்த ஆஃபீஸ்லேயே கிரியேட்டிவ் டைரக்டர், அவங்க தான் ஒரு டீமை லீட் பண்ணக்கூடிய ஒரு ஹெட்டா இருப்பாங்க.
ஒரு கிளைண்ட் எப்படி வராங்க, அவங்களோட பிராண்ட் பைபிள் எப்படி இருக்கு, அவங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும், அதை டீமோட மேனேஜ் பண்ணி கிராஃபிக்ஸ் டிசைன் சைட்லையும் சரி, இந்த பக்கம் ரீல்ஸ் வீடியோ ப்ரொடக்ஷன் இருக்குல்ல அந்த சைடும் ரெண்டுத்தையும் கோஆப்ரேட் பண்ணி அந்த டார்கெட்லாம் முடிச்சு கொடுக்கணும். நம்ம வந்து வீடியோஸ்லாம் முடிச்சு கொடுக்கணும், போஸ்டர்ஸ்லாம் முடிச்சு கொடுக்கணும். ஸோ அந்த ரோல் வந்து வேக்கன்சியாக இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணதால நம்மளோட டேலண்ட்டை பார்த்து அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க. பட் நான் அப்போ சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப். நான் வந்து இப்போதான் கிராஃபிக் டிசைனராக சேர்ந்திருக்கேன். நீங்க வந்து மேபி யூ வாண்ட் சம் ஒன் வித் ஹை குவாலிஃபிகேஷன்னா நீங்க மத்தால பார்க்கலாம். பட் என்கிட்ட அது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணுங்க, நான் வந்து ட்ரெயின் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அவங்க ட்ரைனிங் கொடுக்கல, பட் நானே செல்ஃப் ட்ரெயின் ஆயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரோலுக்கு வந்து நான் ஆனங்க கிரியேட்டிவ் டைரக்டரா. ஸோ 2 வருஷம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு டீமை லீட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தப்ப ஒரு டைமுக்கு மேல டீமோட வைப்புக்கும் எனக்கும் கனெக்ஷன் ஆகாம, ஏன்னா அங்க ஒரு ஒர்க்கரா இருந்துட்டு ஒரு கூட பழகின ஒர்க்கரா இருந்துட்டு அவங்களுக்கே ஒரு ஹெட்டா போறப்ப சில விஷயங்கள் வந்து நாம அவங்களுக்கு இந்த மனஸ்தாபங்கள்லாம் தாண்டி கொஞ்சம் நம்ம ஹெட்டா இருக்கிறதால கொஞ்சம் புஷ் பண்ணி தான் ஆகணும். பட் அதை அவங்க தப்பா எடுத்துக்கிறாங்களோ ஏதோ அந்த மாதிரி போயிட்டு இருந்ததால சரி ஓகே, நம்ம வந்து ஆக்சுவலாவே நமக்கு வந்து ட்ரீமே வேற, இது வந்து ட்ரை பண்ணலான்னு வந்துட்டோம், இங்கே ஒரு 2 வருஷம் நல்லா சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செட்டில் ஆகிட்டோம். சரி இது கொஞ்சம் நமக்கு வேணாம், நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ட்ராக்ல போகலாம், இங்கேயுமே கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது, நம்ம ட்ராக் நோக்கி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபை விட்டுட்டேன். போன செப்டம்பர் தான் விட்டேன். 3 மாசமா நானும் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராமுக்கு நான் வந்து என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டு நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போதான் எனக்கு வந்து ஒரு நல்ல பிளான் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, ஏன்டா வேலைக்கு போயிட்டே உன்னால இந்த இதெல்லாம் பண்ண முடியாதா, உனக்கு இதுதான் ஆசை கண்டென்ட் கிரியேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா ஏன் நீ வந்து வேலைக்கு போயிட்டே பண்ண வேண்டியதானே, அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் பண்ணவே முடியாது. ஒர்க் மட்டும் தான் பேலன்ஸ் பண்ண முடியும் நம்மளால, வேற எதுவும் பண்ணவே முடியாது. நான் ட்ரை பண்ணனேன், பட் அதுல வந்து அகைன் அண்ட் அகைன் நான் வந்து ஃபெயிலியரை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்ததால ஓகே இது வந்து ஒர்க் நமக்கு வந்து அடி விழுது, நம்ம வந்து காலைல போயிட்டு சாயந்தரம் வந்தா சாப்பிட்டு தூங்குறதுக்கே உடம்பு சரியா போயிடுது. அது மட்டும் இல்லாம நம்ம அங்க வந்து பிசிக்கலையும் தாண்டி மென்டலா நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து என்கேஜ்மெண்ட்டா ஒரு வீடியோ ரீல்ஸ் வந்து எவ்வளவு ரீச் பண்ண வைக்கணும், அதுல இருந்து எப்படி கன்வர்ஷன் தாண்டணும்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி ரீல்ஸ் ரெடி பண்ணி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அதை வேலை வாங்குறதுக்குள்ள நமக்கு டயர்ட் ஆயிடுதுங்க. ஸோ அதனாலேயே அந்த வேலையை விட்டுவிட்டேன். கொழுப்பு தானே அப்படின்னு யோசிப்பீங்க. ஓகே இதுக்கப்புறம் இன்னும் 2-3 கம்பெனிஸ் தாண்டி தாங்க நம்ம போயிருந்தா அந்த பொசிஷனுக்கு அந்த கிரியேட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு நேமுக்கு நமக்கு வந்து நம்ம வந்து லாக்ஸ் கணக்கில் கூட சேலரி வாங்க ஆரம்பிச்சிருக்கலாம். பட் அது இன்னொரு 4-5 வருஷம் ஆகும்னு கூட வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நம்மளை பிழிஞ்சி பிசுறு தட்டி தூக்கி வெளியே போட்டுருவாங்க. சரி அப்படி என்னடா உன்னோட கனவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கனவு வந்து ரொம்ப பெருசுங்க. எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு இருக்கும். சின்ன வயசுல என்ன கனவு வந்திருக்கும், ஒண்ணு டாக்டர் ஆகணும், அப்படி இல்லைன்னா இன்ஜினியர் ஆகணும், அப்படி இல்லைன்னா போலீஸ் இல்லைன்னா கலெக்டர், அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்திருக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து இந்த வானம் பார்த்து பார்த்து நமக்கு வந்து ஒரு ஆசை. அந்த டைம் எல்லாம் அம்மா கிட்ட போயிட்டு நான் நோண்டிக்கிட்டே இருப்பேன். அம்மா அந்த சூரியன் ஏமா இப்படி போயிட்டு இப்படி வருது, அம்மா நிலா ஏமா நைட்ல வருது, அம்மா அந்த நட்சத்திரம்லாம் அங்க இருக்கு அதெல்லாம் எங்கம்மா இருக்கு, அதுக்கு நான் எப்படிமா போறது, அது இதுன்னு லொட்டலோசுக்கு போட்டு அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்றது. அப்போ வந்து அவங்க சொன்னது ஒன்னே ஒண்ணு, நீ கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்க. நான் கண்டுபிடிக்கவா, ஆஹா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டைம்ல இருந்த எனக்கு அறிவை வச்சு நான் வந்து அதெல்லாம் என்னது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும், இல்லை அஸ்ட்ரானாட்டா ஆகணும், அஸ்ட்ரானமி பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இந்த ஸ்பேஸை பத்திலாம் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. ஓகே தானே நம்ம கோலு சயின்ஸ் சைடு நம்ம போறோம்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பிசிக்ஸ் கொஞ்சம் நல்லா சூப்பரா வந்துச்சுங்க. அதுல கொஞ்சம் மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணேன் இந்த 10th 12th. ஸோ அதனால வந்து இப்படியே போயிட்டு இருக்கிறப்பதான் 10th முடியுது. அப்புறம் 11th 12th நான் ஹாஸ்டல் போறேன், வேற ஒரு ஊர்ல போயிட்டு படிக்கிறேன் ஹாஸ்டல்ல. அப்போ வந்து நல்லா ஜாலியா ஒரு மாதிரி ஆட்டம் போட்டுட்டு என்னதான் ஹோம் சிக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் தனியா நான் ஒரு கதையாவே சொல்றேங்க. அதுங்கெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணது அவ்வளோ விஷயம் டார்ச்சர் பண்ணானுங்க அந்த ஸ்கூல்ல, அது தனியா சொல்றேன். சரி அங்க போயிட்டு நான் சும்மா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு ஆடிட்டு பாடிட்டு அங்க சும்மா பசங்களோட நடிச்சு காமிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்பதான் அவனுங்க என்கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, டேய் நீ நல்லா பண்றியடா, நீ ஏன் சினிமா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசையை வந்து என் நெஞ்சில பாய்ச்சி விட்டுட்டாங்க. ஸோ அப்பதான் யோசிக்கிறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கு, இவங்க நடிக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த டைம்ல மூளை இருக்கு பாத்துக்கோங்க. எல்லாரும் என்ஜாய் பண்றோம், சினிமானா சூப்பர் பாட்டுலாம் ஜாலியா பாடுறோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுல நம்மளால போயிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படியே மச்சான் போக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, போக முடியும்டா உனக்கு டேலண்ட் இருக்குடா என்ன நம்பினானுங்க. ஸோ அப்பதான் வந்து எனக்கு ஆசை வருது,
சரி ஓகே நாம வந்து ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, எதோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இது நமக்கு வருதுன்னா இதில் உள்ள போயிட்டு நம்ம பூந்து விளையாண்டுலாம். உடனே நம்ம வந்து 12th இப்போ முடிச்சதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போகிறோம், அம்மா கிட்ட சொல்கிறோம், நம்ம வந்து அடுத்து வந்து விஸ்காம் எடுக்கிறோம். அப்படியே வந்து நம்ம வந்து அதை பிடிச்சி உள்ளே போயிட்டு சினிமாக்குள்ளே போயிட்டு நாம வந்து ஒரு ஆக்டர் ஆகி பெரிய ஆகி சூப்பர் ஸ்டார் ஆகி மாறிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த சூப்பர் ஸ்டார் நீ தாண்டா அஜி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அம்மா வந்து ஒரு செக் பாயிண்ட் வச்சாங்க. உனக்கு ஃபிசிக்ஸ் தான் வரும், எல்லா வீட்லையும் சொல்கிறது தானே இந்த மாதிரி சினிமாலாம் வேணாம், அது வந்து நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, அது வந்து வாய்ப்பே கிடையாது, அதுக்குள்ளெல்லாம் போகவே முடியாது, நார்மல் பீப்புள், நம்மளாம் நார்மல் பீப்புள், அவங்களாம் அப்நார்மல் பீப்புள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்குள்ளே நான் அப்புறம் திரும்பியும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் படிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அதுக்குள்ளே அங்கே வந்து நம்ம என்னன்னா அப்போ தான் எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து அறிமுகமாகறேன். யூடியூப்ல அறிமுகமானே சரி ஓகே நம்ம இதில் கண்டென்ட் போடலாமேன்னு சொல்லிட்டு அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு டார்ச்சர் பண்ணுறது. மச்சான் நான் ஒரு ஸ்கிரிப்டில் இருக்கேன், மச்சான் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன், வாடா டான்ஸ் ஆடலாம், வாடா பாட்டு பாடலாம், அவங்கள போட்டு பிளி பிடிச்சி நண்பர்களை வச்சு நடிச்சுட்டு ஜாலியாக அப்படி போட்டுட்டு இருந்தோம். அப்போ நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு காலத்தில் உருவாக்கின ஒரு யூடியூப் சேனல், அது இப்போ வந்து முடங்கி கிடைக்கிறது, ஓரமாக போட்டுட்டேன், அது ஒரு மாதிரி கிடக்கு. ஓகேவா? அது அப்படியே போயிட்டு இருந்த டைமில் வந்து லாக்டவுன் வந்துருச்சு, கோவிட். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல, படிக்கவும் முடியல, அதுலேயும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியல, நாசமாக போச்சு, எல்லாம் போச்சு. சரி அதுக்கப்புறம் சரி ஓகே அப்புறம் நான் வந்து நேராக அம்மா கிட்ட போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அம்மா நான் அடுத்தது படித்தா நான் வந்து மீடியா ஃபீல்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண முடியும்னு பார்க்குறப்ப மாஸ் கம்யூனிகேஷன், அதாவது ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம் இதழியல் செய்திகள் வாசிப்பது உங்கள் இளவழகன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இதுக்கு போகலாமே, அதுவுமே ஒரு மீடியா ஃபீல்டு தானே, அப்படியே உள்ள போயிட்டு அப்படியே லெஃப்ட் ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம இறக்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நான் ஒரு மடக்கணக்கு போட்டு சென்னையில் போய் படித்தேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அங்கே தான் நான் படித்தேன். ரத்னமலை ரத்னமலை அந்த பாட்டு வந்து டான்ஸ் ஆடுவார் எஸ்கேவும் ஸ்ரீலீலாவும், அந்த யூனிவர்சிட்டியில் தான் நான் படித்தேன். ஸோ அங்கே வந்து நல்லாவே படித்தேன், இன்டர்ன்ஷிப்லாம் போனேன், அங்கெல்லாம் சூப்பராக என்னை பார்த்து உனக்கு ஒரு கேமரா ஃபேஸ் இருக்குப்பா, நீ வந்து பேசாமல் ஆங்கர் ஆகிட அப்படின்னு சொல்லுவாங்க, நீ நல்லா பேசுகிற, நல்லா சூப்பராக பண்ணுற, ஏன் ஆர்ஜேவை ட்ரை பண்ண அப்படின்னு என்னோட ப்ரொஃபஸர்லாம் என்கரேஜ் பண்ணாங்க. எல்லாமே ட்ரை பண்ணலாம் போல வாழ்க்கையில் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வழியில் போக விட்டாதில்ல, போக விடலையே, சரி ஓகே போவோம், எல்லாத்துலேயும் போய் கலக்குவோம், எல்லாமே வருது போல, நம்ம தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மனசில் ஒரு ஆசை வந்து அப்பப்போ நம்புகிற மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் மீடியாக்குள்ளே போகிறதெல்லாம் ரொம்ப இதுங்க. அதுவும் முக்கியமாக இந்த பொலிட்டிக்கல் சைடில் போயிட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு வா, இந்த வீடியோ எடுத்துகிட்டு வா, அந்த பைட்டை போய் எடுத்துகிட்டு வா, இந்த பைட் போய் எடுத்துகிட்டு வா, அவங்களுக்கு வந்து நியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்கணும், இன்டர்வியூஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும், பைட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எங்கேஜாக வச்சுக்கிட்டே இருக்கணும், கரண்ட்டில் என்ன நடக்குதோ அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் யோசித்தேன், மீடியாவில் போனால் அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற சேலரி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் தான் நல்ல சேலரி வரும். இதில் வேற அந்த ஃபீல்டில் படிக்காமல் இந்த டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி அந்த மாதிரி முடிச்சுட்டு போனவங்க நமக்கு மேலே சீனியராக இருப்பாங்க. நம்ம படித்து எத்திக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணி உள்ளே போனால் நமக்கு மேலே அதை படிக்காமே வந்தவங்க ஒருத்தவங்க சீனியராக இருக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி தானே இருக்கும். பட் இருந்தாலும் சரி ஓகே இதில் போனாலும் ஒன்றும் கிடைக்க போகிறதால அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு ஓரமாக தூக்கி போட்டுருவாங்க, ஸோ அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறப்ப தான் எனக்கு அந்த வேலை கிடைச்சிச்சு. முன்ன சொன்னாலும் அந்த வேலை கிடைச்சிச்சு. ஸோ இதெல்லாம் தான் என் ட்ரீமாக இதெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கான நேரம் இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டாங்க. அப்படியே இப்போ யூடியூன் எடுத்து திரும்பி பார்த்தா ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, சரி ஓகே இப்போ நம்ம வந்து வேலைக்கு போகல, என்ன பண்ணுறது, இது வரைக்கும் நம்ம சம்பாதிச்சுட்டு கொஞ்சமாக ஃபேமிலிகிட்ட கொடுத்துட்டு நம்ம சென்னையில் ஸ்டே பண்ணி ஜாப் போயிட்டு இருந்தப்ப நம்ம செலவை நாமளே பார்த்துக்கிட்டோம், வீட்டில் வாங்கினதே கிடையாது. 2 வருஷம் அப்படியே பழகினதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரியா அப்படி ஒரு ஆச்சு. பட் வந்து அம்மா வந்து டேய் நீ வந்து என்ன இப்போ ட்ரை தானே பண்ண போகிற, 1 வருஷம் எடுத்துக்கோ, நீ சூப்பராக ட்ரை பண்ணு, என்ன வருதுன்னு பார்ப்போம், நீ நல்லா தான் பண்ணிட்டு இருப்பா அப்பப்போ, நீ அப்பையிலிருந்தே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன்னா இந்நேரம் ஏதாச்சும் உனக்கு கிடைச்சிருக்கும், நீ வந்து விட்டுட்டு தான் பிரச்சனை, இப்பயும் விட்டுறாத, 1 வருஷம் டைம் எடுத்துக்கோ, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்த உடனே இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இறங்கி நிற்கிறேன். சரி இப்போ என்னடா பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பல யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், பல வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்கேன். சரி ஒரு டைமில் இந்த சேனல் வந்து ஆக்சுவலாக இருந்தப்ப நான் வந்து என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன்னா, ஓன் கண்டென்ட்டு இல்லை ஒரு கருத்து சொல்கிற மாதிரி, நமக்கு இந்த பாலிடிக்ஸ் பேசுறது, இல்லை வந்து ஒரு இஷ்யூ பற்றி பேசுறது, அந்த மாதிரிலாம் எனக்கு நல்லா பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பேசுவேன், நீ பேசி செத்துருவான் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நான் பேச வச்சு சாவடிக்கிறதுக்குன்னு பிறந்த மாதிரி பேசியே சாவடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம வந்து சினிமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கனவு வச்சுருக்கோம். பட் அதுக்காக நீ என்ன உழைக்கிற, அதில் எதுவும் நீ கற்றுக்கிட்டியா, எதுவும் லேர்ன் பண்ணியா, எதுவுமே பண்ணலை. நடிக்க கற்றுக்கிட்டியா இல்லை, டைரக்ஷன் பற்றி ஃபுல்லாக தெரியுமா தெரியாது, சரி புக்ஸ் எதுவும் படிச்சிருக்கியா இல்லை, கதையில தெரியுமா இல்லை, நமக்கு வந்தது 2-3 கவிதை மட்டும் தான் எழுதி வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்பதான் நம்ம வந்து நம்ம சாட் ஜிபிடி பையன் இருக்கான்ல, சாட் ஜிபிடி பையன் அவன் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான்.
சரி இதுக்கு முன்னாடி என்ன வீடியோ போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோ வந்து நடுவில் இந்த ஜாப் போயிட்டு இருந்தப்ப, சரி நம்ம எதுவுமே நம்மளால ஓன் கண்டென்ட் தான் பண்ண முடியல. நல்லா நம்மளுக்கு கிளைண்ட்டுக்கே எல்லா ஐடியாஸும் போட்டு தாக்கி அவங்கள சூப்பர் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எதுவும் நம்ம பண்ண மாட்டோம். சரி இந்த ரியாக்ஷன் வீடியோ வச்சும் பண்ணலாம். மற்றவங்க சும்மா அப்படி பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு அதுல இருக்க கருத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுல சடன்னு யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. சடன்னு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கண்டென்ட்டை மாத்தி வேற என்னோட ஓன் கண்டென்ட் போட்ட ஆரம்பிச்சப்ப அந்த அல்கோரிதம் ஒன்று இருக்கு. இன்னொன்னு ஆடியன்ஸ் ஒன்று இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணி மில்லியன் வியூஸ் வந்தாலுமே எனக்கு இல்லாத இதை எதிர்பார்த்து இருக்க ஆடியன்ஸுக்காக போய் ரீச் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோ நிறைய சேனல் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களோட ஆடியன்ஸ்லாம் எனக்கு வந்துட்டாங்க. ஸோ நான் வேற கண்டென்ட் போடுறப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டே இருக்காங்க. சடசடன்னு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி படப்படன்னு குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஆனா சப்ஸ்கிரைபர்ஸும் இல்ல ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டுமே இங்க மேட்டர் கிடையாது. வியூஸ் தான் ஆக்சுவலா மேட்ரு. அது வருதான்னு பாத்தீங்கன்னா அதுவும் வரல. பட் ஆனா ஒரு 10-15 பேர் இருக்காங்க எப்பயுமே ரெகுலரா வீடியோ பாக்குறவங்க, கமெண்ட்ஸ் பண்றவங்க, அவங்க எனக்கு போதும். அதை வச்சுதான் டெவலப் பண்ணலாம். ஸோ அப்பப்ப நான் டிமோட்டிவேட் ஆகுறப்ப நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து இவ்வளோ ஜீரோல இருந்து ஆரம்பிச்சேன், எனக்கு வந்து இவ்வளோதான் இருந்தாங்க, என்ன ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருந்தாங்க, இப்போ நான் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அதுலேருந்து சின்ன சின்ன நிறைய மக்கள் வந்து ஒரு 2-3 பேரை சப்போர்ட் பண்ணி அவங்க என்கரேஜ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப நம்மளும் வருவோம் ஒரு காலத்தில் கலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு கை வந்து இப்படி தட்டி கொடுக்கும். பண்றா சூப்பரா இருக்கும் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன இப்போ ஒரு பிளானை போட வச்சிருக்கு. எனக்கு என்ன பிளானா இருந்துச்சுன்னா, நான் வந்து போயிட்டு சாட் ஜிபிடி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதை கேட்குறியா? என்ன பிளானா, இந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே சினிமாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு மேபி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குரூப்பா அதில் இருக்க இன்ட்ரெஸ்டான பீப்புளை வந்து கலெக்ட் பண்ணி அவங்கள ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிம் வச்சியோ இல்லை சீரிஸ் மாதிரி பண்ணிட்டு அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்டிங் வச்சு. பட் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதால அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. நான் தனியாக சோலோ கிரியேட்டராக இருக்கிறதால நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த மாதிரி சரி ஓகே, ஒரு தனி மனிதன், ஒரு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஆள், அவன் வந்து சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்படுறான். அவன் வந்து அவனோட டெய்லியும் அந்த சினிமாவுக்கு போகிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்றான், ஓகேவா? எப்படின்னா அவன் வந்து என்னென்ன புக்ஸ் படிச்சு என்னென்ன தெரிஞ்சுக்கிறான், டைரக்ஷன் பத்தி, கதை எப்படி எழுதணும், இல்லை ப்ரொடக்ஷன் பத்தி அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறான், எந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் பார்த்து கத்துக்கிறான், அதுக்கப்புறம் ஆக்டிங் வந்து எப்படி அப்ரோச் பண்றான், ஒரு கேரக்டர்னா ஒரு ஸ்டோரியில இந்த ஒரு கேரக்டர் இருக்குன்னா அதை படிச்சு உள்வாங்கி எப்படி அவன் நடிக்கிறான், நடிப்புனா எப்படி நடிக்கணும், அதுக்கான புக்ஸ்லாம் என்ன இருக்கு, அதை எப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் வந்து நம்ம வந்து அதை வந்து ஜேர்னலிங் பண்ணிட்டே வரும், டாக்குமெண்ட் பண்ணிட்டே வரும். அந்த டாக்குமெண்ட் பண்றது தான் வீடியோ டாக்குமெண்ட். நான் டெய்லியும் வந்து இந்த மாதிரி சில இன்டர்வியூஸ் பார்த்துட்டு மக்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நான் இதுல இது கத்துக்கிட்டேன், இங்க பாரு இந்த மாதிரி புக்ஸ் இருக்கு, இதுல நான் இந்த மாதிரி கத்துக்கிட்டேன், லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த சீனை வந்து இப்படி நடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நடிச்சா எப்படி இருக்கும், இந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடிச்சு காட்டுவேன். அதுலயும் எனக்கு வந்து லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி இருக்கும், உங்களோட சேர்ந்து நானும் லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும், உங்ககிட்ட அது காமிச்ச மாதிரி இருக்கும். எனக்கும் நான் வந்து சினிமாக்காக ஒரு பையன் வந்து ஓடிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரிவிச்ச மாதிரி இருக்கும், அதோட சேர்த்து நான் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும், அதை டாக்குமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒருவேளை நான் வந்து கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்கு உள்ள எப்படியாச்சும் போயிடுவேன்னு, ஏதாச்சும் ஒரு சேனல் வந்து மேபி ஒரு யூடியூப் சேனல் நடிக்க வாய்ப்பு கிடைக்கலாம், இல்ல ஒரு சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு ஷார்ட் ஃபிலிமோ அந்த மாதிரி கூட வாய்ப்பு கிடைக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு படங்கள்ல கூட வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் நல்லா பண்ணனா, சூப்பரா பண்ணனா, ஆனா நான் நல்லா பண்ணணும், கண்டிப்பா பண்ணியே ஆகணும், ஆடிஷன்லாம் அட்டன் பண்ண அந்த மாதிரி போயிட்டு இருக்கணும். பட் இதெல்லாம் மீறியும் நான் வந்து இதுல தோத்து போனா கூட ஒருத்தன் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தான், அவனை வழியிலே போவோம், அவன் என்ன பண்ணி தோத்தான், அதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை ஃபாலோ பண்ணி மேபி உங்களுக்கும் இந்த மாதிரி உள்ள போக ஆசை இருந்துச்சுன்னா என்னோட சேர்ந்து நீங்களும் பயணத்தை தொடருங்கள். நாம வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நமக்கெல்லாம் ஜமாயு அப்படின்னு மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா டிராவல் பண்ணி, வெறும் இந்த ஆசை மட்டும் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு மேபி ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசை இருக்கலாம், இல்லை ஒரு மியூசிக் டைரக்டரா, இல்லை வந்து அப்படிலாம் இல்லை, ஒரு டான்ஸ் கத்துக்கணும்னு ஆசை இருக்கலாம், இல்லை ஒரு கராத்தா ஃபைட்டு கத்துக்கணும்னு ஆசை இருக்கலாம், இல்லை வேற என்ன ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்க லேர்ன் பண்ணணும்னு கத்துக்கணும்னு ஆசை இருக்கலாம், கவிதை எழுதணும் ஆசை எனக்கு, இல்லை கதை எழுதணும் ஆசை, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆசையா இருந்தாலும் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஒரு வருஷம் டிராவல் பண்ணுங்க. நானும் டிமோட்டிவேட் ஆகக்கூடாது, நீங்களும் டிமோட்டிவேட் ஆகக்கூடாது, 2 பேரும் மோட்டிவேட் ஆகி நம்ம எல்லாரும் மோட்டிவேட் ஆகி அப்படி ஜாலியா வந்து நம்ம 2 பேரும். ஏன் சொல்றேன்னா, இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 2 பேர் அப்படி சொல்றேன். மேபி நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே 2 பேர் தானே. ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாதடா எரல்ஸ், ஏன்டா அவங்களுக்கு புரியும்டா, அவங்களுக்கு புரியும். அதான் சொல்ல வரேன். ஸோ நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து லேர்ன் பண்ணி நம்ம வந்து நல்ல வழிக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. இதுதாங்க என்னோட பிளான், இதுதாங்க என்னோட ட்ரீம். ஸோ அஜியை வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கணும், என்னை வந்து நான் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து என்னோட டார்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த பிளானுக்கு பேர்
அஜி ஆன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற வச்சுக்கலாமா? வச்சுட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இதைத்தான் வந்து நான் ரொம்ப நாளா இதை வந்து பதிவு பண்ணிட்டு வைக்கணும். ஏன்னா டாக்குமெண்ட் பண்ண போறேன். டாக்குமெண்டேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றுத்தையும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ, இன்னைக்கு இந்த கதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த படத்துல இருந்து அதை கத்துக்கிட்டேன், அந்த டேரக்டர் இருந்து இதை கத்துக்கிட்டேன், இந்த கதையில இருந்து அதை கத்துக்கிட்டேன், இதை வச்சு நான் அப்படி எழுதுனேன், அதை வச்சு இப்படி எழுதுனேன்னு சொல்லி கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருந்தா எனக்கும் அதை டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே ஆன மாதிரி இருக்கும். அதை வச்சு நான் லேர்ன் பண்ணிட்டேவும் இருப்பேன். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ இதாங்க என்னோட பிளான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் சரி ஓகே நீ இப்படி உள்ள வந்துட்ட, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன், பட் இதை கொஞ்சம் இப்படிலாம் பண்ணு, அதை கொஞ்சம் அப்படிலாம் பண்ணு, உன் வீடியோஸ்ல இப்படி ஒன்று இருக்கு, இதை என்ன இப்படி பண்ணா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இதை இப்படி பண்ணா காமெடி இருக்கும், நல்லா இருக்கும், நல்ல எங்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போ அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் மேபி நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட் சொல்லிட்டு ஒன்று பேசுறேன். மேபி உங்களுக்கு யாராச்சும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கத்துக்கணும் அப்படின்னா நான் ஈஸியாக சொல்லித்தரேன், ஃப்ரீயாக தான் ஈஸியாக சொல்லித்தரேன். இந்த மாதிரி மேபி நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் யூடியூப் வீடியோஸ்லேயே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்னா என்னென்ன அதில் என்னென்ன சப் பிரான்ச்லாம் இருக்கு, எப்படி வந்து ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி அதையுமே நான் சொல்லித்தரேன். ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஜாலியாக சொல்லித்தரேன், நீங்களும் கற்றுக்கோங்க. நான் பண்ண வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். அவங்களோட இப்போ எங்கள் கிளைண்ட்டாக இருந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் இப்போ எவ்வளோ வந்திருக்காங்க, ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக பார்க்கலாம். நான் வந்து ஷோ ஆஃப் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து மேபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி தரேன். ஸோ அவ்வளோதாங்க மக்களே, இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஓகே நண்பீஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யாராச்சும் ட்ரீமோட இருக்கவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணி பாடுறா, அவன் பிளான் போட்டான், நீயும் அவங்க கூட சேர்ந்து உட்காந்து பிளானை போட்டு நீங்கள் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பண்ண ஆரம்பிங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விரும்புகிறது எரளவளன். நீங்க என்ன எரல்ஸ் ஆர் அஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ, அவ்வளோதாங்க.